Good evening. Good evening, sir. Today we will discuss a case study. Okay. Your classmates especially will present a case where she solving this in a clinical question. Okay. Yes. Good evening, sir. Good evening, sir. So I'm going to read the question. I saw one patient affected by stroke. So his name is Sindhu Kumar. His age is 76 years, around 76 years. So his occupation is conductor, government bus conductor. So எப்படி ஆச்சு அப்படின்னா பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது எப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னா அவர் வந்து நார்மலாக வந்து போயிட்டு இருந்தாரு, எப்பயும் போல அவரோட ஒர்க் போயிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ வந்து என்னாச்சு, திடீர்னு வந்து பிளட் சப்ளை, நம்ம பிரெயினுக்கு பிளட் சப்ளை போகுது. ஸோ அது வந்து என்னன்னா பிளாக் ஆயிடுச்சு, கிளாட் மாதிரி ஆயிடுச்சு, பிளட் கிளாட் மாதிரி பிரெயின் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரோக் அந்த டைமில் யாருமே கூட இல்லாதனால எமர்ஜென்சி எதுவும் பண்ண முடியும். ஸோ என்னாச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னு அட்டெண்டர் வந்து சொன்னாங்க பேஷண்ட்ஸோட கண்டிஷன்ஸ். ஸோ சீஃப் கான்டெக்ட்னா அவங்களுக்கு வந்து ஹெமிப்ளிக் ஆயிடுச்சு, அப்போவே போத் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அதனால் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ஸ்பீச் ஸ்லர்டு ஸ்பீச்சாக இருந்துச்சு, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் பண்ண மாட்டாங்க, எந்திரிக்க முடியாது, அவங்களோட டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் பார்க்கும்போது ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து மூமெண்ட்ஸ் எதுவுமே பண்ண முடியல. பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது எதுவுமே இல்லை, எந்த ஒரு கண்டிஷன், எந்த ஒரு மெடிகேஷன்ஸ், எந்த ரிசர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே எதுவுமே இல்லை, நார்மல் ஹியூமன் பீங், எந்த ஒரு கண்டிஷன் இல்லாத ஒரு பர்சன். ஸோ பர்சனல் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஒகேஷ்னலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ஃபங்க்ஷன் லாங் பேக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீட் பண்ணும்போது தான் ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாங்க, மற்றபடி ஸ்மோக்கிங் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்படி ஆனதுக்கப்புறம் இந்த கிளினிக் நான் போன கிளினிக்கில் வந்து வந்தாங்க. வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், ஆக்ஷன் மூமெண்ட்ஸ், அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பை ஸ்ட்ரென்த்னிங், மசில் ஸ்ட்ரென்த்னிங் பை யூசிங் டெராபன், டம்பிள்ஸ் இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து கொடுப்பாங்க பை ப்ளோயிங் பலூன், கேண்டில்ஸ். அது மூமெண்ட்ஸ் வந்து ட்ரங்க் மூமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். ரிஸ்ட் பால் யூஸ் பண்ணி ட்ரங்க் ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், லேட்டரல் ஃப்ளெக்ஷன் இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ட்ரெயின். அப்புறம் அவங்களோட மெமரி பவர் வந்து கம்மியாக இருக்குங்க, ஏஜ் ஸ்ட்ரோக் போயிட்டாங்க. ஸோ அவங்களோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் மிங்கிள் ஆகிற மாதிரி ஸ்பீச்லாம் பேச வச்சாங்க, ட்ரை பண்ணாங்க. இதுதான் கொஞ்ச நாள் போனேன், ஒரு 15 days போனேன். ஸோ அந்த 15 daysல இதெல்லாம் பார்த்தேன். ஸோ என் கூட வந்து எனக்கு என்னன்னா இது வந்து எனக்கு நிறைய கேஸ் ஸ்டடிஸ் கேஸ் பேஷன்ஸ் பார்த்தேன். எனக்கு இது ரொம்ப வந்து ஹார்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஷண்ட் இவர் தான். ஸோ போனதும் ஒரு வேற ஆள் மாதிரி பார்க்காம அவருடைய குடும்பத்தில் ஒரு பொண்ணா எடுத்துட்டு என்னை கூப்பிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ தெரபிஸ்ட் இருப்பாங்க, அவங்க ஏதாச்சும் பண்ணாங்க திட்டாங்க அப்படின்னா என்னை கூப்பிட்டு அது பண்ணாத இது பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது நான் அவரோட ஒரு பொண்ணா ஒரு பேபியா அப்படி இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப வந்து ஹார்ட்ஃபுல்லாக ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு, அது எப்பவுமே மறக்க மாட்டேன். Thank you. Okay, so in this case study, okay, so we have many points to share, points to ask, points to contribute to your way of thoughts, wrong thoughts, improve. Okay, so by based on chief complaint itself, it can able to decide which artery is being affected. Okay, which artery is being affected in the stroke. Okay, so for that we have to know about circular twist thoroughly. Okay, in this case, she said about
patient having hemiplegic alone. Okay, but in treatment, she mentioned they given balloon blowing exercise, candle blowing exercise. So usually when we will teach about balloon blowing exercise and candle blowing exercise, in which condition? Respiration. Okay. Any other? Related to stroke. Facial palsy or facial environment. Yes or no? In facial environment also there will be a mouth deviation or lip deviation. So for this question also there may be environment of mouth deviation or lip deviation due to facial palsy. So it is termed as the cause de hemiplegia. Okay, in order to prevent that, or in order to treatment also, they can go they treated with balloon blowing exercise or candle blowing exercise. Okay. Cool, sir? You should have the case study. Okay, thank you.